தரமான புது டாப் ஆர்டர், புது ஃபினிஷர். சிஎஸ்கே போட்ட அதிரடி திட்டம். இனிதான் தரமான சம்பவம் காத்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தரமான டாப் ஆர்டர் மற்றும் புது ஃபினிஷரை கொண்டு வந்துள்ளது. இதனால் டெல்லிக்கு எதிரான போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் 18வது சீசனில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அபார வெற்றியை பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி வருகிறது. முன்பு டிவோன் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோர் ஓபனர்களாக இருந்த நிலையில் தற்போது ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் திரிபாதி ஆகியோர் ஓபனர்களாக ஆடி வருகிறார்கள். இதில் பவர் பிளேவில் அதிரடியாக விளையாட திரிபாதிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டும் அவர் படுமோசமாக சொதப்பி வருகிறார். குறிப்பாக அதிக டாட் பால்களை எதிர்கொள்கிறார். இதுவே அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது. இதனால் சிஎஸ்கேவில் ஓபனர் இடத்தில் இருந்து ராகுல் திரிபாதியை தூக்கிவிட்டு மாற்றாக டிவோன் கான்வேவை விளையாட வைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா. இதனைத் தொடர்ந்து ருத்ராஜ் கெய்க்வாட், அடுத்து சிவம் துபே, விஜய் சங்கர் ஆகியோரும் இருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. டிவோன் கான்வே ஓபனராக களமிறங்குவதால் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஜிம்மி ஓவர்டனை அணியில் சேர்க்க முடியாது. அதற்கு மாற்றாக அன்ஷுல் காம்போஜை விளையாட வைக்க உள்ளனர். வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான காம்போஜ் லிஸ்ட் ஏ போட்டிகளில் 161 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்களை அடித்திருக்கிறார். இதனால் இவரை பினிஷராகவும் பயன்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மகேந்திர சிங் தோனியை கடைசி 2 ஓவர்கள் இருக்கும்போது களமிறக்கவும் அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம். அதாவது கடைசி 2 ஓவர்கள் இருக்கும்போது 5 விக்கெட்டுகள் மட்டுமே விழுந்தாலும் தோனியை களமிறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வரும் சனிக்கிழமை மதியம் எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டியில் தோற்றால் அது ஹாட்ரிக் தோல்வியாக மாறிவிடும். இதனால் கடைசி 2 போட்டிகளில் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு அதிரடி கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.